வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். இந்த நாளை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்களா என்னவோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள், வேர்ல்டு டிசைன் டே. இது தமிழில் உலக வடிவமைப்பு நாள் என்று கூட சொல்லலாம். ஆரம்பத்தில் இது வேர்ல்டு கிராஃபிக்ஸ் டே என்று அழைக்கப்பட்டது. வேர்ல்டு டிசைன் கவுன்சில் இந்த நாளை, அவர்கள் அந்த நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட நாளை மையமாக கொண்டு இந்த நாளை அறிவித்தது. அது பின்னர் உலகம் முழுக்க பின்பற்றப்படுகிறது. இந்த நாள் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்கிறது. டிசைன் என்றால் என்ன? டிசைன் என்பது எப்படி இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தை எது உருவாக்கி இருக்கிறது என்று கேட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒரு பதில் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் டிசைன் தான் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்வேன். டிசைன் என்கிற ஒரு கருத்தாக்கம் உருவாவதற்கு முன்பு, அந்த சொல் உருவாவதற்கு முன்பே டிசைன் உருவாகிவிட்டது. உதாரணமாக, மனிதன் தன்னுடைய முதல் ஆயுதத்தை கண்டுபிடித்திருப்பான் இல்லையா? அந்த ஒரு கல்லை ஒரு கத்தியாக மாற்றி, ஒரு கல்லை ஒரு கத்தியாக மாற்றுவது என்பது மனித சிந்தனையில் உருவான ஒரு டிசைன். அந்த கல்லை கூர்மைப்படுத்தி அதை ஒரு ஆயுதமாக மாற்றுவது என்பது. அதற்கு பிறகு மனிதன் கண்டுபிடித்த ஒவ்வொரு பொருள்களும், ஆதி காலத்தில் மனிதன் சமைப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட மண்பாண்டங்கள், ஒரு நகர நாகரிகங்கள் வளர்ச்சி அடைந்த போது நம்முடைய கீழடி போன்ற இடங்களில் கண்டுபிடிக்கிற பல பொருள்கள், வீட்டு கட்டுமானங்கள், உபயோகப் பொருள்கள், இதையெல்லாம் பார்க்கிற போது இதெல்லாம் இந்த பொருள் இப்படி இருந்தால் இந்த பயனை தரும் என்று சிந்தித்து மனிதர்கள் உருவாக்குவதற்கு பெயர்தான் டிசைன். டிசைன் இல்லாமல் ஒரு பொருளையும் உருவாக்க முடியாது. உதாரணமாக, ஒரு குண்டூசி என்பது அது உருவாக்கப்படுவதற்கு முன்பு அது டிசைன் செய்யப்படுகிறது. ஒரு காஃபி கப், அந்த காஃபி கப் எப்படி இருக்க வேண்டும் என்பது டிசைன் செய்யப்படுகிறது. டிசைன் என்பது இரண்டு அம்சங்களை கொண்டிருக்கும். ஒன்று பயன்பாடு, இன்னொன்று அழகியல், அதாவது ஏஸ்தட்டிக். இது ரெண்டும் இருக்கிற பொருள்கள் இந்த உலகத்தை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறுகிறது. அப்படி பார்க்குற போது ஒவ்வொரு டிசைனுமே மேம்படுத்தப்படுகிறது. உங்கள் வீடு கட்டப்படுகிறது, அந்த வீடு ஒரு டிசைன். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒரு டிசைன். அங்கே இருக்கக்கூடிய சோபாக்கள், கதவுகள், நாற்காலிகள், எதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்கள். அன்றாட உபயோகப் பொருள்கள், நீங்கள் அணிகிற ஆடைகள் ஒரு டிசைன். நான் அணிந்திருக்கிற இந்த கண்ணாடி ஒரு டிசைன். அப்படி இருக்கிற போது இந்த டிசைன் விரிவடைந்து எந்திரங்கள், தொழில்நுட்ப கருவிகள், அன்றாட உபயோகப் பொருள்கள், மனித வாழ்க்கையை சுலபப்படுத்தக்கூடிய, அந்த வாழ்க்கையை சௌரியமிக்கதாக மாற்றக்கூடிய பல பொருள்கள். உதாரணமாக, ஒரு பேருந்து இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். மிக உயரமான படிக்கட்டுகளை கொண்ட பேருந்தை பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது நிறைய தரைத்தள பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. தரைத்தள பேருந்து என்பது ஒரு டிசைன். அந்த தரைத்தள பேருந்து ஏன் உருவாக்கப்படுகிறது? அங்கு உயரமான படிக்கட்டில் ஏறுவது என்பது மாற்றுத்திறனாளிகள், முதியவர்களுக்கு சிரமமாக இருக்கும் என்கிற போது அதை எப்படி மாற்றுவது என்று யோசிக்கிறார்கள். உடனே அதற்கேற்ப ஒரு பேருந்து டிசைன் செய்யப்படுகிறது. இப்படியாக பல விதங்களிலும் வேளாண் கருவிகள், தொழில்களுக்கான கருவிகள், அன்றாட உபயோகப் பொருள்கள், நமக்கு மிக அந்தரங்கமாக தேவைப்படுகிற பொருள்கள் எல்லாமே அது இந்த வடிவத்தில் தான் இருக்க வேண்டும் என்று, இது அடிப்படையான விஷயம். இன்னொன்று பேக்கிங். அதாவது, நீங்கள் ஒரு அழகான ஒரு பொருள் அல்லது பயன்மிக்க பொருள் தயாரிக்கப்பட்டு விட்டது, அதை உங்களை எப்படி வாங்க செய்வது என்பது ஒரு பெரிய கலை. அப்பொழுது அதை கொடுக்கக்கூடிய அந்த பேக்கிங், அதை பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு அழகியலோடு தயாரிப்பதற்கு மிகப்பெரிய டிசைன் நிறுவனங்கள் வேலை செய்கின்றன. இன்றைக்கு ஏஐ போன்ற ஒரு தொழில்நுட்பங்கள் வந்த பிறகு இந்த டிசைனினுடைய முக்கியத்துவம் மிகப்பெரியதாகிவிட்டது. நாம் கற்பனை செய்கிற எதை வேண்டுமானாலும் டிசைன் செய்யலாம் என்கிற நிலை வந்துவிட்டது. டிசைன் தான் இந்த உலகத்தை ஆள்கிறது. டிசைனால் இந்த உலகம் டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது, வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய அத்தனை பொருள்களும் அது வடிவமைப்பு கலைஞர்களால் உருவாக்கப்பட்டது. அது அவர்களுடைய கற்பனை திறனில் உருவானது. நான் பயன்படுத்துகிற ஒவ்வொன்றையும் இனிமேல் நீங்கள் கையில் எடுத்து பார்க்கிற போது, அது நான் அணிந்திருக்கிற இந்த வாட்சாக இருக்கலாம், இந்த வளையமாக இருக்கலாம், இதையெல்லாம் யாரோ டிசைன் செய்திருப்பார்கள். நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொன்றும் எங்கோ டிசைன் செய்யப்பட்ட ஒன்று. அப்படி இருக்கிற போது இந்த வாழ்க்கை என்பது முற்றிலுமாக தொழில்நுட்பவியலாளர்களால், கலைஞர்களால் டிசைன் செய்யப்பட்ட ஒன்று என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறவாதீர்கள். இது டிசைனர்களுடைய தினம் மட்டுமல்ல, இது இந்த உலகத்தை எப்படி வடிவமைத்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு தினமும் கூட. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம்.
தமிழ்நாட்டில் முதலாக தொழிலாளர்களுக்கான ஒரு சங்கம் தொடங்கப்பட்டது 1918ஆம் ஆண்டு. அது ஏப்ரல் 27 அந்த சங்கம் தொடங்கப்பட்டது. அதுதான் முதலாக முறையாக பதிவு செய்யப்பட்ட இயக்கம். அதற்கு பின்புலத்தில் சிங்காரவேலர் இருந்தார் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் அந்த பதிவுகளில் வாடியா என்பவரின் பெயரும் திருவிகாவின் பெயரும் தான் அழுத்தமாக இடம்பெற்றிருக்கின்றன. வாடியா, திருவிகா இருவருமே அன்னி பெசன்ட் அம்மையாரின் ஹோம் ரூல் இயக்கத்தில் அப்போது இருந்தார்கள் என்பதும் ஒரு செய்தி. பிறகுதான் திருவிகா அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்திற்குள்ளே வந்தார். ஆனால் மிகப்பெரிய தொழிலாளர் போராட்டம் எப்போது நடந்தது என்றால் 1908 தூத்துக்குடியில் நடந்த அந்த கோரல் தொழிற்சாலை போராட்டம் தான் மிகப்பெரியது. அது பற்றிய பல செய்திகளை நாம் அறிவோம். காரணம், அந்த போராட்டத்தின் பின்புலத்தில் இருந்தார்கள் என்று சொல்லித்தான் வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா போன்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். 1908ஆம் ஆண்டு தூத்துக்குடியிலே நடந்ததைப் போல ஒரு மக்கள் போராட்டம் இன்று வரையில் கூட நடக்கவில்லை என்று சொல்லலாம். மிகப்பெரிய எண்ணிக்கையில் மக்கள் கலந்து கொண்ட போராட்டங்கள் இருக்கின்றன. சித்திரவதைகளுக்கு உள்ளான போராட்டங்கள், சிறைச்சாலையிலேயே மடிந்து போன போராட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அந்த 1908ஆம் ஆண்டு கோரல் போராட்டத்தில் எது முதன்மையானது என்றால், பொதுமக்களும் அதில் இயல்பாக சேர்ந்து கொண்டார்கள். ரெங்கசாமி ஐயங்கார் என்று தூத்துக்குடியில் இருந்த ஒரு பெரும் பணக்காரர், அவருக்கு முகச்சவரம் செய்ய சென்ற ஒரு தொழிலாளி, ஐயா நீங்கள் இந்த போராட்டத்தை எதிர்க்கிறீங்கன்னு சொல்கிறாங்களாமே என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் உன் வேலை இல்லை, உன் வேலை என்னவோ அதை செஞ்சுட்டு போ, எதுக்கு வந்தியோ அதை முடிச்சுட்டு போ என்று சொன்ன உடனே அந்த தொழிலாளி சொல்லுகிறான், இனி எனக்கும் போராட்டம் தான் வேலை, இது என் வேலை இல்லை, என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டவன் வெளியேறியதும் அவருடைய வீட்டு துணிகளை கூட சலவை தொழிலாளிகள் மறுத்ததும் வரலாற்றிலேயே வேறு எங்கும் இல்லை. ஆனால் இந்த 1918ஆம் ஆண்டு அந்த சங்கம் தொடங்கப்பட்ட பிறகு நடந்த மிகப்பெரிய போராட்டம் சென்னையில் இருக்கிற பிஎன்சி ஆலை மில் போராட்டம். அந்த போராட்டம் 6 மாதங்கள் நடைபெற்றது. ஆனாலும் வெற்றி பெறவில்லை. நாள் ஆக ஆக தொழிலாளர்களுக்கு இடையிலே ஒரு தளர்வு ஏற்பட்டது. பிள்ளைகளினுடைய பசியில் அழும் குரல் அவர்களின் காதுகளில் கேட்டது. எனவே போராட்டத்தை நிறுத்திவிடலாமா என்கிற நிலைக்கு வந்தார்கள். அப்போது அந்த போராட்டத்துக்கு தொடர்பில்லாமல் வெளியிலிருந்து ஆதரித்தவர்கள் பலர். அவர்களில் முதன்மையானவர்களாக நாம் பிட்டி தியாகராயர், சுப்பிரமணியம் சிவா ஆகியோரை சொல்லலாம். சுப்பிரமணிய சிவா மடிப்பிச்சை ஏந்தி தொழிலாளர்களுக்கு பணம் திரட்டினார். பிட்டி தியாகராயர் தன் சொந்த செலவில் வண்டியாக காய்கறிகளை தொழிலாளர்களுக்கு அனுப்பி வைத்தார். பிட்டி தியாகராயர் என்று சொன்னால் நமக்கெல்லாம் அவர் நீதி கட்சியை தோற்றுவித்த மூவரில் ஒருவர் என்பதுதான் தெரியும். அது உண்மையும் கூட. பிட்டி தியாகராயர், டாக்டர் நடேசனார், டி.எம். நாயர் மூவரும் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற ஒரு அமைப்பை 1916 தொடங்கினார்கள். பிறகு அந்த அமைப்பு அவர்கள் நடத்திய ஜஸ்டிஸ் என்னும் பத்திரிகையின் பெயரால் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்றும் தமிழில் நீதி கட்சி என்றும் அழைக்கப்பட்டது. அந்த நீதி கட்சியை உருவாக்கியவர்களில் ஒருவரான பிட்டி தியாகராயர் மிக கடுமையாக இந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் தன் ஆதரவை தெரிவித்தார். தன் சொந்த பணத்தில் அவர்களுக்கு உதவினார் என்பது ஒரு கூடுதல் செய்தி. அதில் இன்னொரு பெரிய தற்செயலான ஒருங்கிணைவு என்னென்றால் ஆங்கிலத்திலே கோயின்சிடன்ஸ் என்று சொல்லுவார்கள். 1918ஆம் ஆண்டு ஏப்ரல் 27 தான் ஒரு தொழிற்சங்கம் தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் முதலாக என்று கூறினேன். அதே ஏப்ரல் 27 தான் தியாகராயரினுடைய பிறந்த நாளும். அவர் ஏப்ரல் 27 1852ஆம் ஆண்டு பிறந்தார். 1928 ஏப்ரல் 28ஆம் நாள் அவர் இறந்து போனார். எனவே அந்த ஏப்ரல் 27 தொழிற்சங்கம் தொடங்கப்பட்ட நாளில் பிறந்த பிட்டி தியாகராயர் உண்மையாகவே தொழிலாளர்களுக்கு மிக ஆதரவாக இருந்தார். அவருடைய அரசியல் நீதி கட்சியை தாண்டி இந்த செய்தியும் குறித்து கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ கர்ப்பிணிகளுக்கு வந்து டெட்னஸ் டாக்சைடு டிடி செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும், டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம், மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தா ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது.
இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ஈஸியானது, கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா, தடுப்பூசியோட விலை எங்க, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்க? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா, அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.